வணக்கம் ஓவியா. கர்நாடகா அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரால் ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு தற்போது 24,000 வினாடியாக உயர்ந்துள்ளன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு மற்றும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை பெய்து வருவதனால கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து கொண்டே வருகிறது. இரு அணைகளுக்கும் நீர்வரத்து அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதனால அணையின் நீர்மட்டம் உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் இரு அணைகளில் இருந்தும் நேற்று மாலை நேரத்தில் வினாடிக்கு 45,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்ததால் இரவு நேரத்தில் வினாடிக்கு 60,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டன. இந்த நிலையில நேற்று காலை நேரத்தில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக இருந்த நிலையில் படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்து தற்போது வினாடிக்கு 24,000 கன அடியாக உயர்ந்தன. மேலும் கர்நாடக அணைகளில் இருந்து தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வெளியேற்றப்பட்டு வருவதனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் எப்போது வேண்டுமானாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி சுற்றுலா பயணிகள் அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் தடை உத்தரவு பிறப்பித்து இன்று தொடர்ந்து 2வது நாளாக தடை நீடித்து வருகிறது. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமும் அதே போல சுற்றுலா பயணிகளுக்கு அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிக்க தடை என்பதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஆங்காங்கே ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதனால தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுவில் உள்ள மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அளவீடும் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓவியா.